இங்கு கூடியுள்ள விஎம்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மினத்தில் இருக்கின்ற திறமையசாலிகளை, தொழில் முனைவோரை இனங்கண்டு ஒருங்கிணைத்து பிஸ்னஸ் கனெக்ட் என்கின்ற பெயரில் விஎம்சியின் ஒரு கிளை அமைப்பாக இயங்கி வருகின்ற இந்த அமைப்பின் சார்பாக இன்றைக்கு நடத்தப்படுகின்ற இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் பங்கேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பினை அளித்த மாலா உள்ளிட்ட அமைப்பாளர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி. பூணு நல்லறத்தோடு இங்கு பெண் உரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்பான் பாரதி. ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் ஸ்வரூபம். நம்முடைய தமிழ் மொழி பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு மொழி. உலகத்தில் வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா யூடியூப்ல ஷார்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. உலக மொழிகளில் மிக பழமையான மொழி தமிழ் மொழி. அதில் நம் மொழிக்கு இருக்கின்ற சிறப்பு 80% மேலான பெயர் சொற்கள் காரணம் குறித்து அமைவன. அதை சும்மா அப்படி போகிற போக்கில் வைக்கிறது இல்லை. ஏன் நம்மளை பெண் அப்படின்னாங்க அப்படின்னா, பேணுபவள் பெண். அப்போ பெண் என்று நம்மை அழைப்பதற்கு பின்னால் கூட ஒரு காரணம் இருக்கின்றது. மனை என்றால் இடம். நாம் இல்லறம் நடத்துகின்ற அந்த மனைக்கு உரியவள் என்பதனால் அவள் மனைவி. அந்த மனைக்கு மங்களம் சேர்ப்பதால் அவள் மங்கை. அந்த இல்லத்துடைய ஆட்சி, அதை வைத்துதான் இல்லாள் என்கின்ற சொல். இல்லத்தை ஆள்பவள். இதுக்கு நீங்கள் ஆண்பால் போட்டிங்கன்னா சரியாக வராது. இல்லான் அப்படின்னா ஒன்றும் இல்லாதவன்னு அர்த்தம். அதனால் பெண்பால் மட்டும்தான் போட முடியும். இல்லாள் அப்படிங்கிற சொல் இல்லத்தை ஆள்பவள். அப்போ ஒவ்வொரு பெண்குள்ளேயும் பெண் என்றால் மென்மையானவள், பொறுமைசாலி இப்படின்னு நமக்கு நிறைய டெஃபினேஷன்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ என் கணவரை வச்சுட்டு நீங்கள் நான் பொய் சொல்ல முடியாது, எனக்கு பொறுமையே கிடையாது. பூமி பொறுமையாக நம்ம அதை எத்தனை சித்திரவதை செஞ்சாலும் இந்த பூமி பொறுமையா ஒரு தாய் போல் தாங்கிக் கொள்வதால் தான் அதை பூமி தாய் என்று பெயரிட்டோம். நம்முடைய பண்பாட்டில் பாருங்க, எதெல்லாம் உயிர் கொடுத்ததோ, ஆங்கிலத்தில் நர்ச்சரிங் அண்ட் கேரிங்னு சொல்லுவாங்க, ஒரு தாய்மைக்கே உரிய அடிப்படை பண்புகள். இப்போ நம்ம நாடு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. விவசாயத்திற்கு அடிப்படை தண்ணீர். அதனால ஓடுகின்ற ஆற்றினை நமக்கு உணவளிக்கும் தாயாக பார்த்தோம். அதனால்தான் இன்னைக்கும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காதோல கருமணி விட்டு சுழிச்சிட்டு ஓடுற ஆத்தை பார்த்தா ஒரு கருவுற்ற பெண் நினைவுக்கு வருகின்றாள் என்றால் நம்முடைய பண்பாட்டின் சிறப்புக்கு இது ஒண்ணு போதும். இன்றைக்கு அந்த நீர்நிலைகளை நாம எப்படி கெடுத்துட்டு இருக்கோங்கிறது வேற கதை. ஆனாலும் அன்றிலிருந்து இன்று வரை உலகத்தில் வேற எந்த நாகரிகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய நாட்டில் என்ன அப்படின்னா, பெண்ணை தெய்வமாக பார்த்தது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாவதில் தன்னுடைய பங்கு என்ன என்று கூட புரியாத அந்த காட்டுமிராண்டி காலத்திலேயே குழந்தையை தருவிக்கின்ற ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு பீயிங் என்று சொல்லலாம். அப்படி பெண்ணை பார்த்தனால தான் அவளை இந்த சமூகம் வழிபடத் தொடங்கியது. இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுற்றிலும் கடவுளர்களை பற்றி தலைவர் அழகா சொன்னார். சரஸ்வதி லக்ஷ்மிலாம் நம்ம தான் சொல்லி பொறுப்பாக கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதாவது நம்மை சுற்றி இருக்கின்ற அச்சுறுத்துகின்ற இயற்கை, இடி மின்னல், அதெல்லாம் வருணன் இந்திரன் அப்படின்னு ஆண் கடவுள்களாகவும், நம்மை அரவணைத்து நமக்கான போஷாக்கு தருகின்றவற்றை ஆறுல இருந்து இது போன்ற இயற்கைகளை இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐவகை நிலம் நமக்குலாம் தெரியும். அப்போ நெய்தலில் அவன் மீன் பிடிக்க போவான். மீன் பிடிக்க போகிறவன் காலையில் போனான்னா மாலை உயிரோட கட்டுமரத்தில் தானே போவான், வருவானான்னு அவளுக்கு தெரியாது. நெய்தல் நில பாடல்கள் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உரி உரி நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. போயிட்டு வரவன் வரானான்னு இவ அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாளாம், கடலையே கடல்கள் செல்வி என்று தெய்வமாக கும்பிட்டு, அம்மா தாயே மீன் பிடிக்க போன புருஷனை பத்திரமா கொண்டாந்து சேருன்னு கடலை கும்பிட்டுட்டு உட்காந்துருப்பாளாம் ஒரு தலைவி. அதுபோல் காடை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காட்டுக்குள்ள வேட்டுவன் வேட்டையாட செல்கின்றான். எத்தனையோ மிருகங்களுக்கு நடுவில் அவன் போயிட்டு சாயந்தரம் உயிரோட வரணுமேனு காடை காடுகள் செல்வி என்று அவளை ஒரு தெய்வமா பாவிச்சு போர்க்களத்துக்கு போர் புரிய போறான். போறவன் வெற்றியோட சாயந்தரம் உயிரோட திருப்பி வரணும். கொற்றவை. இப்படி எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சோ நம்முடைய
புராணம் சொல்லக்கூடிய நம்முடைய பண்பாட்டுல அவர்களை வந்து நாம பெண்களாகவே பாவித்து வந்தோம். இதற்கு உச்சமா பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இன்னைக்கு நம்ம ஒரு சில செய்திகள் இதை பார்த்துட்டு அப்புறம் தொழில் முனைவோருக்கும் தொடர்பான ஒரு சில செய்திகளை ஒரு அஞ்சு மணி தொழில் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இல்வாழ்க்கைக்கு அடுத்த அதிகாரம், இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு பொதுவாக ஒரு இல்லறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தவர் அதுக்கு அடுத்த அதிகாரம் என்ன வைக்கிறாரு? நமக்கான ஒரு அதிகாரம், அதை நம்மை பற்றிய, நமக்கானது இல்லை, நம்மை பற்றிய ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் செய்து வைக்கின்றார். திருவள்ளுவர் அதை செஞ்சு வச்சது பெருசு இல்ல, அதற்கான தலைப்பு அவர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. வாழ்க்கை துணை நலம். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான துணை, அந்த துணையின் நலம். அதுல முதல் குறள் சொல்றாரு, இது எல்லாம் இன்னைக்கு பெண்கள் தொழில் முனைதல்ல நம்ம புகுந்திருக்கமே, நம்முடைய முதல் பாடம் இங்க ஆரம்பிக்குது. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தன் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. தற்கொண்டான், தன்னை கொண்டவன், கணவன். அவனுடைய வளம் அப்படிங்கிறது என்னன்னா அவனுடைய வருமானம். ஒரு கணவனின் வருவாய்க்கு தக்கவாறு, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம் செட்டா குடும்பம் நடத்துறா பாரு அப்படிம்போம். அப்படி நடத்தக்கூடிய பெண் தான் ஒரு வாழ்க்கைக்கு துணை நலமாக அமைய முடியும். இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் தெரியும். தினம் காலையில் எங்கள் ஏரியாவில் 7 மணிக்கு ஸ்விக்கிக்காரன் சுற்றிட்டு இருக்கான். அப்போ நான் நினைக்கிறது உண்டு, ஒரு அழகு ரவையை கூட போட்டு உப்மா கிண்ட தெரியாமல் கூறுகட்டத்தனமாக ஏதோ ஒன்று கொடுத்துன்னு நடத்துனா 7 மணிக்கு ஸ்விக்கிக்காரன் சுற்றுவானா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு நாளை போல் அமேசானில் பார்சல். தினம் என்ன வாங்குவாங்கன்னு தெரியாதுங்க. வாரத்துக்கு 4-5 நாள் அமேசான் பார்சல் வந்த மேனியமாக இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க, ஐடியில் போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செட்டா கொடுத்தனும் நடத்துறது அப்படிதான் வாழ்க்கை துணை நலத்துக்கான முதல் குவாலிட்டி அப்படின்னு யார் சொல்றா? நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்க கேட்காது. திருவள்ளுவர் சொல்றார் என்று நாம மருமகளுக்கு சொல்லி தரணும், வேற வழி இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு தொழில் முனைதல் அப்படின்னு வரும்பொழுது அடிப்படை எல்லாத்துக்குமே வந்து பொருளாதாரம். அப்போ பொருளாதார ரீதியா கைக்கு அடக்கமா சிறுதுடி, அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சிறுதுடி பெருவெள்ளம். அப்படி அங்கங்க ஒண்ணுதானே போகுதுன்னு விட்டா அப்புறம் எவ்வளவு போகுதுங்கிற ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்ப நம்ம தொழில் புரியும் பொழுது வள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கை துணை நலத்துக்கான முதல் பாடம், அது குடும்பம் என்றாலும் சரி, தொழில் என்றாலும் சரி, செட்டா எப்படி நடத்துறதுங்கிறத நாம பிராக்டிக்கலா படிச்சுக்கணும். இப்ப அவங்க சொன்னாங்க இங்க வாரம் பயிற்சிகள் வைக்கிறோம், பெண்கள் வராங்க அப்படின்லாம். இன்றைக்கு என்னன்னா நமக்கான வாய்ப்புகள் வசதிகள் நிறைய இருக்கு. ஒரு தலைமுறைக்கு முன்னால இருந்து இப்ப நாங்க ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினப்போ கூட, இப்ப நானும் என் கணவருமா வந்து அப்போ நிறைய வங்கியா ஏறி இறங்கணும் எங்களுடைய கடம்பவனம் ப்ராஜெக்டுக்கு ஃபண்டிங்க்கு. நான் வந்து அடிப்படையில ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட், அவர் வந்து ஆர்கிடெக்ட். நானே தான் எங்க ப்ராஜெக்டுக்குரிய அந்த டிபிஆர்னு சொல்லுவோம், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் படிச்சதை வச்சு தெரிஞ்சதை வச்சு தயாரிச்சு நிறைய அடிபட்டு பாடம் கத்துக்கிட்டோம்னு வைங்களேன். தொழில் முனைதல் வந்து அப்படிதான் அடிபட்டு பாடம் கத்துக்குவோம். என்னதான் மிச்சம் அவங்க சொன்னாலும் நம்மளே விழுந்து எந்திரிச்சா கத்துக்கிற பாடத்தோடைய அந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது தனி. ஒரு வங்கிக்கு போவோம், வங்கி மேலாளர் முன்னாடி உட்காருவோம். நாம அங்க இருக்கிறதே வங்கி மேலாளர் தெரியாது. நேரா அப்படி கணவரை பார்த்து தான், சரி சார் என்ன கொண்டாந்துருக்கீங்க, என்ன ஏது ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அது காஸ்டிங்ல தான் ஆரம்பிக்கும், ஃபிகர்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். அவர் ஒன்றும் இல்லை, ஃபிகர்ஸ்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் வங்கி மேலாளர் நம்மளை பார்ப்பார், ஓ இந்தம்மாவா அப்படின்ட்டு. ஸோ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருந்த அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக அரசாங்கத்திலிருந்தும் வங்கிகளிலும் எத்தனையோ திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய வந்து உதவிக்கரங்கள். இப்போ நம்ம வந்து இதை அடிக்கடி நான் சொல்வேன், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிறது வந்து பொருளாதார உதவிக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிற முதல் பாடம் எதுக்குன்னா, பெண்ணாக இருந்து கொண்டு வெளியில் சென்று அல்லது வீட்டுக்குள்ளேயோ எப்படியோ நம்ம ஒரு தொழில் முனைதல் என்று இறங்கினோமானால் 2 கை பத்தாது. அப்போ நான் வந்து சூப்பர் உமன், நானே தான் எல்லாம் செய்வேன், இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன்லாம் இது பண்ணோம்னா நமக்கு தான் உடல் நலம் கெடும். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ன அப்படின்னா, முதல்ல இருந்தே இப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்து திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால வந்து விட்டுட்டோம். இன்னைக்கு ரொம்ப அழகா கீதாஞ்சலி வந்து பாடினாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வயதுல உள்ள பெண்களுக்குலாம் இப்போ என்ன அப்படி ஒரு குறிப்பு நம்ம தரணும் அப்படின்னா, திருமணமான மறுநாள்ல இருந்தே கணவரை வீட்டு வேலை வாங்கி பயிற்சிக்கு உட்படுத்தணும். இல்லைன்னா ரொம்ப சிரமம்.
ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும்னு முதல் உதவிக்கரம் எங்க கேட்கணும்னா கணவர்கிட்ட கேட்கணும். இப்ப இன்னைக்கு என் மருமக வந்து 6 மாச கை குழந்தை ஒர்க் அட் ஹோம்னா கூட டியூட்டி ஜாயின் பண்ண பிறகு காலையில ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸாவது என் பையன் வந்து ஏன்னா தனி கொடுத்தனும் இருக்காங்க, கை குழந்தைய பாத்துக்கிட்டாதான். அப்படியா? உங்க வீட்டம்மா இங்க வந்திருக்காங்களா? நான் கேட்குறேன், முடிஞ்ச பிறகு கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நான் எங்கள் தலைமுறைலாம் வேற. இன்றைக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு கையில் காப்பி கொண்டாந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற தலைமுறை. எங்கள் வீட்டுக்காரரை வச்சுட்டே சொல்கிறேன், அவர் பெருமையாக சொல்லுவார், எனக்கு கேஸ் அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது அப்படிம்பாரு. ஆனால் என் பையங்களை நான் அப்படி வளர்க்கல. நல்லா வந்து ஓரளவு நான் இல்லைன்னா தோசைக்கல்லை போட்டு சுட வைக்க அடிப்படை வேலைகளை பார்க்குற அளவுக்கு பழக்கி விட்டுருக்கோம்.